ஏன் எனக்கு அடிபட்டிருப்பது பின்னால் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எனக்கு முன்னால் ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை. இவை அனைத்துமே எதிர்க்கட்சிகள் பின்னிய வலை. இதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலை. எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதை நானே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்று எதிர்க்கட்சிகள் அதையும் ஏளனம் செய்யக்கூடும். ஆகவேதான் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தோழர் அறிவுமதி என்னை பற்றியும் என் தந்தையை பற்றியும் உங்களிடம் பேசுவார். இப்ப பேசுப்பா. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அவதான்பா கடவுள் வச்சு சொன்னாரு. எதுவுமே பிரியலப்பா, தமிழ பேச சொல்லுப்பா. என்ன கதைக்கிறார்கள்? சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற. உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மள மீட் பண்றது குஜராத் இது. நான் சென்னைக்கு பலமுறை வருவது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் மெட்ராஸுக்கு தபா தபா வருவது மனசு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நான் எனக்காக சென்னை வந்திருக்கேன் என்றால் நான் எதுக்கோசரம் மெட்ராஸ்க்கு வந்துக்கிறேன்? கந்தசாமிக்காக. கந்தசாமிக்கோசரம். கந்தசாமி ஒரு நல்ல மனிதர். கந்தசாமி ஒரு சோக்காளி. அவர் ஒரு வலிமையானவர். சீக்காளி இல்ல. அவர் இதயம் ஒரு தங்கம். 25 கேரட் கோல்ட். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, உங்களுக்கும் உன்னாண்டையும் எங்களுக்கும் என்னாண்டையும் நல்ல உறவு வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, காந்தி சொன்னது போல், காந்தி சொன்ன மாதிரி, ராஜா சொன்னது போல், காமராஜர் சொன்ன மாதிரி, உங்கள் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாடி மண்ணுக்கு ஆயிட்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் மட்டும் நீ காண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் லைஃப்ல கழிக்கணும்னா அமைதியாக இருங்கள். இருக்கணும். யார் மீது கோபம் கொள்ள வேண்டாம். யார் மீது காண்டா வேணாம். தெளிவாக இருங்கள். உசாரா இருக்கணும். விழிப்போடு இருங்கள். வாட்ச்மேனா இருக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் என்ன சார் சொன்னாரு? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மெர்சல்லை மெர்சல்லை மெர்சல் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் சார் இன்னொத்தப்பா சொல் சார். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் சார் யாருக்கு புரியாது கட் பண்ணு சார். தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? டேய் என்ன பா தமிழ் பார்த்து கம்முனு இருக்கீங்க? அன்புடையீர், கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? நீங்களெல்லாம் இப்படி சண்டையிட்டால் எருதுக்கு விருது கிடைக்குமா? சர்ப்பம் தான் கர்ப்பம் தரிக்குமா? எறும்பு தான் தேரெழுக்க முடியுமா? ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். நமது தோழர் இன்றே ஆகாய மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அவரிடம் உங்கள் குறைகளை கூறுகள். டே கிரௌட கிளியர் பண்ணா. அப்புறம் தோசை போடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கல்ல எடுத்து வச்சுட்டு உள்ள போ. நான் போ லெஃப்ட் டிகிரி உன் தல்லையே கைய வச்சுக்கினியா? என்ன சொல்ற? நம்ம சுனிலால் பர்சா அடிச்சுக்கிறிய? சுனில் பர்சா? லெஃப்ட் இங்கதான் நீ ரைட் ஆகுற. ஓ சுனிலே வந்துட்டாரு, கேட்டுக்கோ. சாரி சுனிலே, சாரி சுனிலே, சாரி சுனிலே. எழுதுடா. சரிடா. பாப்பா எங்க பார்த்த மாதிரி இருக்கு? பஸ்ல பாத்துருப்ப. சாரி சிஸ்டர். பர்ஸ குடுறா. ஏய் மூட்டை பிரிச்சு போடுறா. இவ்ளோ பர்ஸா? 23 சீரன்னு எடுத்தது. பர்ஸ் எதுன்னு பாரு. மழை கூட பெய்யலையே. என்னது? காது. ஐயோ, ஒழுங்கா கொடுத்திருந்தா நகையோட போயிருக்கும். பாட்டி பெஜார் பண்ணி பையன் கஷ்டம். உங்களுக்கு இறக்கமே இல்லையா? பாட்டி வெஜிடேரியன். இதுக்கே இப்படி சொல்றியே, இந்த மோதிரவர்களுக்கு என்ன சொல்ற? டேய் எங்க பர்ஸ்? கரெக்டா இருக்கா? இதுக்கு தான் இந்த பர்ஸ் வேணும்னு. போலாமா? நைனா சுனிலே, ஐயா சுனிலே, நன்றி ஐயா. டேய் வரேன்டா. டேய் போயிட்டு கொஞ்சம் இறங்கு. அடிச்சிட்டானுங்க, என்கிட்டயே பர்ஸ் அடிச்சிட்டானுங்க. நினைச்சேன் சாயந்தரம் வீட்டாண்ட வராமலே போயிடுவாங்க. கிரி இருக்கானே பா, பயங்கரமான எக்ஸ்பர்ட் பா. உந்த குட்டி அந்த அடிச்சிட்டான் பத்தியா? நிலத்துக்கு 100 பர்சா அடிச்சு குடிச்சு நான் வாழ்க்கை வாழ்வாங்க தெரியுமா? பொறாமையா இருக்குல்ல? என்ன பேசாம இருக்க? இப்படிப்பட்டவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறது உனக்கு பெருமையா இருக்கா? அவங்களே நீ கேவலமா நினைக்கிற? அவங்க தொழில் தான் அப்படி. ஆனா ரொம்ப நல்லவங்க, எனக்காக உயிரே கொடுப்பாங்க தெரியுமா? நான் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறவன்.
கார் பைக் எல்லாம் வச்சிருக்கிறவன் பணக்காரங்கிற அந்தஸ்தெல்லாம் இல்லாம சரிசமமா பழகுறேன் பாரு. அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அவங்கள கேவலமா நினைக்கல சுனில். அவங்க சந்தோஷத்துக்காக நீ ஒரு ஸ்டெப் இறங்கி போறது கூட தப்பு இல்ல. ஆனா அவங்க பண்ற தொழில் தப்பு. பரிசு பறி கொடுத்தவங்களோட நிலைமைய கொஞ்சம் நீ யோசனை பண்ணி பாரு. நீ அவங்களுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னா அந்த தொழில இருந்து அவங்கள மாத்தி ஒரு ஸ்டெப் மேல எல்லாம் அவங்கள கொண்டு வந்திருக்கணும். அதையே நீ செய்யல. சரி, போலாமா? டேய் என்னடா ஆச்சு இதுல? அண்ணே, உங்களுக்கு பின்னால பிராபலா வண்டிக்கு முன்னால பிராபலா மெக்கானிக் வந்துட்டா வண்டி வேலை பார்த்து எடுத்துட்டு போகணும். இந்த சாக்கில் நீ நல்ல நக்கல் விடுறா. ஐயோ நிக்க முடியலையே. பியூட்டி பியூட்டி. என்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.